மாதத்தினுடைய துவக்கத்திலேயே இப்படி பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, எங்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் போதுமான அளவு பரக்கத்தை வாரி வழங்கு, ரமலான் வரை எங்களை தரிபடச் செய். அந்த சங்கை மிகுந்த ரமலானுடைய கண்ணியமான மாதத்தில் எங்களை பூரணமாக அமல் செய்ய வைத்து அந்த அமலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக ஆக்கியவை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். பெருமக்களே, அந்த துஆவை முன்னிறுத்தி இந்த வாரத்தினுடைய சிந்தனையை துவங்குவோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா, எங்கள் பகுதியில் உள்ள முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ரஜபிலும் ஷஅபானிலும் எந்த கவலையும் சோதனையும் இன்னல்களும் கஷ்டங்களும் இல்லாமல் பரக்கத்தான வாழ்வை கொடு, ரமலானில் உனது பொருத்தம் பெறக்கூடிய நல்ல அமல்களை செய்யும் நல்ல பாக்கியவான்களாக எங்களை ஆக்கியவை. ஆமீன். பெருமக்களே, ரமலான் வருவதற்கு முன்பே அதற்குண்டான ஏற்பாடுகளில் இஸ்லாமிய சமூகம் மிக தீவிரமாக இறங்க வேண்டும். அதில் ஒன்று, நமது ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தை பூரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ் நம்மை படைத்தது அவனை நாம் நெருங்குவதற்காக வேண்டி, அவனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. நமது நாவினால் என்னை படைத்த ரப்பு அல்லாஹ் தான், என் ஒவ்வொரு செயலையும் தீர்மானிக்கும் சக்தி அவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதை நாவினால் மொழிவதோடு மட்டுமல்லாமல் பெருமக்களே, கல்பில் இறக்கி செயல்பாடுகளில் காட்ட வேண்டும் என்று உலகத்தினுடைய எல்லா முஸ்லிம்களும், பேசும் நானும் கேட்கும் நீங்களும், நம்மை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்லுவோம். நாவில் சொல்கிறோம். கண்ணை கொடுத்தது, காதை கொடுத்தது, பேச வைத்தது, பேச்சாற்றலை கொடுத்தது, பதவிகளை பட்டங்களை கொடுத்தது, படிக்க வைத்தது, தரத்தில் உயர்த்தி வைத்தது, எல்லாம் அல்லாஹ் என்று சொல்கிறோம். பெருமக்களே, இது மாற்று கருத்து இல்லை. ஆனால் கஷ்டங்கள், இன்னல்கள், துக்கங்கள், சோகங்கள், நோய்கள் நம்மை பிடித்துக் கொண்டால் நம்முடைய நிலை என்ன? உனக்கு வியாபாரத்தில் நஷ்டமாகிவிட்டது, அவரின் நிலை என்ன? வார்த்தையில் அல்லாஹ் தான் ஏற்பாடு செய்தான் என்று சொல்கிறாரா, இல்லை புலம்புகிறாரா? உனக்கு நோய் பீடித்துக் கொண்டது, நோயினால் சிக்கிக் கொண்டார், அவருடைய நிலைமை என்ன? குர்ஆனில் ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் பேசுகிறான், ஏராளமாக அல்லாஹ் சொல்கிறான். பெருமக்களே, ஒவ்வொரு நபியை பற்றி, ஒவ்வொரு நபியுடைய விஷயத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு விளக்கும் போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சிரமம் நமக்கு ஏற்படும் பொழுது இந்த பிரார்த்தனையை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த கஷ்டம் நமக்கு வரும் பொழுது, வியாபாரத்தில் கஷ்டம் வரும் பொழுது அதை சம்பந்தமாக குர்ஆனிலே அல்லாஹ் யாரை பற்றி பேசுகிறான்? நோய் நமக்கு பீடிக்கும் பொழுது அது சம்பந்தமாக குர்ஆனிலே யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? இதே போன்று ஒவ்வொரு இன்னல்களும் நமக்கு வரும் பொழுது அது சம்பந்தமாக அல்லாஹ் யாரை பேசுகிறானோ அந்த நபி அல்லாஹ் இடத்தில் அந்த சிரமம் ஏற்படும் பொழுது எப்படி நடந்து கொண்டாரோ அதை முஸ்லிம் பின்பற்ற வேண்டும். இஸ்லாமிய சமூகம் நம் நாவினால் சொல்கிறோம், அல்லாஹ் தான் படைத்தான், பரிபாலிக்கிறான், உதவி செய்கிறான், ஒத்தாசையாக இருக்கிறான், வாரி வழங்குகிறான். செயல்பாடுகளில் சொல்வதில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே குறையில்லை. பெருமக்களே, ஒரு ஊரிலே உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு ஊரில் சரியாக குறிப்பார்த்து அம்பேதக்கூடியவர் இருந்தார். அவரை பற்றி ஊர் மக்கள் எல்லோருமே சொன்னார்கள், இவர் அம்பேதுவதிலே மிக சிறந்தவர், மிக துல்லியமானவர், இவர் குறி வைத்தால் நிச்சயமாக தப்பவே தப்பாது. எல்லோரும் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தார்கள். ஊர்வாசிகளுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டார்கள். வெளியூரிலிருந்து யாராவது வந்தால் அவர்களிடம் சொன்னார்கள், எங்கள் ஊரிலே இவர் இருக்கிறார், அம்பேதுவதிலே இவரை விட சிறந்தவர் யாரும் கிடையாது, குறி வைத்தால் தப்பவே தப்பாது என்று புலம்புகிறார்கள், பிரஸ்தாபிக்கிறார்கள், புகழ்கிறார்கள். இப்படியே சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வெளியூர்வாசி வந்தார், வெளியூர்காரர். வந்தவுடன் அவரிடத்திலே, சற்று கவனியுங்கள், அவரிடத்திலே மக்கள் சொன்னார்கள், ஊர்வாசிகள் சொன்னார்கள், எங்கள் ஊரில் இவர் இருக்கிறார், இவர் குறி வைத்தால் தப்பவே தப்பாது, கண்ணுக்கோ கையுக்கோ காதுக்கோ
மற்ற விஷயங்களை குறி வைக்க மாட்டார். தலையில் ஆப்பிளை வைத்து குறி வைத்தார், ஆப்பிளை மட்டுமே தாக்குவார் என்பதாக பிரஸ்தாபித்தார்கள். அவர் சொன்னார், உங்களுடைய புகழ் எல்லாம் போதும், யார் தயாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய தலையில் நான் ஆப்பிளை வைக்கிறேன், ஒரு பொருளை வைக்கிறேன், நீங்கள் வையுங்கள், தயாராக ஆகுங்கள், அவரை குறி வைக்க சொல்லுவோம். இவர்களை இத்தனை ஆண்டுகளாக ஊர் மக்கள் பிரஸ்தாபித்துக் கொண்டிருந்தார்கள், அவரை பற்றி ஒருவர் கூட முன்வரவில்லை. என் தலையில் ஆப்பிள் வையுங்கள், இந்த மனிதர் இவர் குறி வைத்தால் தப்பவே தப்பாது என்று ஒருவர் கூட அந்த ஊரிலே முன்வரவில்லை. இப்படித்தான் உலகில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் சொல்கிறார்கள், எங்களை படைத்தவன் அல்லாஹ் தான், பரிபாலிப்பவன் அல்லாஹ் தான், உணவளிப்பவன் அல்லாஹ் தான். நாவில் சொல்கிறார்கள் அல்லாஹ் தான் கொடுக்கிறான், கொடுத்தான், கொடுப்பான் என்பதாக சொல்கிறார்களே ஒழிய கல்வில் அல்லாஹ் தான் என்பது வரவில்லை. எனக்கும் உங்களுக்கும் தான் பேசும், எனக்கும் கேட்கும் உங்களுக்கும். இதுவரை எத்தனை பயான்களை பேசி இருக்கிறோம் அல்லாஹ்வை பற்றி, எத்தனை பயான்கள் கேட்டு இருக்கிறோம், ஆனால் என்னுடைய கல்விலே அல்லாஹ் தான் என்பதாக வரவில்லையே. அல்லாஹ்வை தவிர எனக்கு உதவுபவன் யாரும் இல்லை என்று வரவில்லையே. அல்லாஹ் தான் கொடுப்பவன் வரவில்லையே. அல்லாஹ் தான் சோதனையை கொடுப்பவன் வரவில்லையே. அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் கேட்க வேண்டும் வரவில்லையே. ஏராளமான நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார், நமக்கு தெரியும். குர்ஆனிலே நிறைய நபிமார்களை பற்றி அல்லாஹ் பிரஸ்தாபிக்கிறார், நிறைய நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அந்த நபிமார்களை பற்றி சொல்லும் பொழுது சற்று கவனமாக கேளுங்கள். அந்த நபிமார்கள் அந்த சோதனையில் இருந்து எப்படி தங்களை காத்து கொண்டார்கள், எப்படி பொறுமையாக இருந்தார்கள். நாம் நிறைய முறை கேட்டிருக்கிறோம். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கு நோய் பீடித்துக் கொண்டு நமக்கு தெரியும். பல முறை பல பயான்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு நோய் ஏற்படும் பொழுது இந்த பிரார்த்தனையை கேட்கிறோமா, இப்படி பொறுமையாக இருக்கிறோமா என்பதாக நினைத்தால் இல்லை பெருமக்களே. எனவேதான் ஒரு அரபி கவிஞர் சொல்லுவார், லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜதன், லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜதன். ஆதமுடைய மகனே, உனக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால், உனக்கு ஏதாவது தேவை ஏற்படுகிறது என்றால் யாரிடத்தில் கேட்க வேண்டும்? ஃபலில்லதி அபுவாபுஹு லா யுக்லக். யாருடைய கதவு எப்போதுமே மூடாதோ, யாருடைய கதவுக்கு மூடுதலே கிடையாதோ, யாருடைய வாயில்கள் அடைக்கப்படாதோ அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே கேட்க வேண்டும். வல்லாஹு யக்லுபு இன் தரக்த சுவாலஹு வ பனு ஆதம ஹீன யஸ்அலு யக்லுப். ஆதமுடைய மகனிடத்தில் உனது கேள்வியை சொன்னார், உனது தேவையை சொன்னார், அவன் கோபப்படுவான். ஆனால் யார் கோபப்பட மாட்டானோ, கேட்காமல் இருந்தால் கோபப்படுவானோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே உன் தேவையை சொல், அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே நீ கேள். லா தஸ்அலன்ன பனி ஆதம ஹாஜத்தன். ஆதமுடைய மகனே, உனக்கு தேவை ஏற்படும் பொழுது ஃபலில்லதி அபவாபுஹு முகலக். யாருடைய வாயில்கள் அடைக்கப்படாதோ, கேட்க கேட்க கொடுக்கப்படுமோ, கேட்காவிட்டால் கோபப்படுவானோ, அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலே கேள். ஆனால் இன்று பெருமக்களே, நாம் நம் சகோதரத்திலே, நம் நண்பர்களிடத்திலே, நமக்கு தெரிந்தவரிடத்திலே நமது சோதனைகளை சொல்லி புலம்புகிறோமோ ஒழிய அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டுமோ, அல்லாஹ்விடத்தில் எப்படி 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 அணுக வேண்டுமோ அந்த முறை நமக்கு தெரியவில்லை தானே. நம்முடைய நாவு சொல்கிறது அல்லாஹ் தான் கொடுக்கிறான், நம்முடைய நாவு சொல்கிறது அல்லாஹ் தான் செய்கிறான், நமது நாவு சொல்கிறது அல்லாஹ் தான் செய்வான். ஆனால் அதில் உறுதிப்பாடு இருக்கிறதா என்றால் இல்லை. சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பல ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்ட பிறகு அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين وأيوب إذ نادى ربه أني مسني الضر. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோய் பீடித்துக் கொண்டது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம், 2 வாரம், பல ஆண்டுகள். சில தஃசீர் என்பது 7 ஆண்டுகள், சில தஃசீர் என்பது 12 ஆண்டுகள் நோயை பீடித்துக் கொண்டது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு 3 மணி நேரம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள். குர்ஆனிலே இல்லை. ஒரே ஒரு வரி, ஒரு ஆயத்தில் பாதி வசனம். அய்யூப இத் நாதா ரப்பஹு. அய்யூப் அவருடைய அல்லாஹ்வை அழைத்தார். எப்படி அழைத்தார்? அன்னி மஸ்ஸனியல் ضر. ஒரே ஒரு வரி, அன்னி மஸ்ஸனியல் ضر. இறைவா, என்னை நோய் பிடித்துக் கொண்டது, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான். அந்த அர்ஹமுர் ராஹிமீன். அடுத்த வரி கூட மாற்றமாக இல்லை. சரியாக்கு, ஷிஃபாவை கொடு, இல்லை. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் மகா பெரும் அர்ஹமுர் ராஹிமீனாக இருக்கிறாய்.
وأيوب إذ نادى ربه أني مسني الضر. அய்யூப் அவருடைய அல்லாஹ்வை அழைத்தார். எப்படி சொல்கிறார்? அன்னி மஸ்ஸனி الضر, எனக்கு நோய் பிடித்துக் கொண்டது, எனக்கு கஷ்டம் பிடித்துக் கொண்டது. அவ்வளவுதான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? فاستجبنا له فكشفنا ما به من ضر. அவர் அல்லாஹ்வை அழைத்தார், அல்லாஹ் பதில் கொடுத்தான், அவருடைய நோயை ஷிஃபா கொடுத்தான், இழந்த சொத்து செல்வங்களை சேர்த்து கொடுத்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கவில்லை. அல்லாஹ் எப்படி தொடர்கிறான்? وَمِثْلَهُمْ مَعَهُمْ رَحْمَةٌ مِّنْ عِنْدِنَا وَذِكْرَى لِلْعَابِدِينَ. யாருக்கெல்லாம் இப்படி நோய் பிடித்துக் கொண்டதோ அவர்கள் இப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் சுகத்தை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ் முடிக்கிறான். ஆக நமக்கு நோய் என்ற கஷ்டம் ஏற்படும் பொழுது சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் சொல்கிறான், இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர், இறைவா எனக்கு நோய் பிடித்துக் கொண்டது, வஅன்த அர்ஹமுர் ரஹீமீன், நீ மிக பெரும் ரஹ்மானாக இருக்கிறாய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவுடைய குவாலிட்டியை பாருங்கள். எந்த அளவுக்கு மிக மிக பக்குவமாக நோய் பிடித்துக் கொண்டது மட்டும்தான். அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அவ்வளவுதான். அய்யூப் இத் நாதா ரப்பஹு, அய்யூப் அவருடைய ரப்பை அழைத்தார். அன்னி மஸ்ஸனி யதுர், இறைவா எனக்கு நோய் பிடித்துக் கொண்டது, அவ்வளவுதான், எனக்கு ஷிஃபாவை கொடு என்பது கூட இல்லை பெருமக்களே. நமக்கு சோதனை ஏற்படும் பொழுது நம்முடைய துஆவுடைய குவாலிட்டி இப்படி இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க கல்வை அல்லாஹ்வுக்காக கொடுத்து விடும் பொழுது நம்முடைய சோதனை நமக்கு சோதனையாகவே தெரியாது. எனவேதான் பல ஆண்டுகள் கொடுத்து கொண்டார்கள். அந்த துஆவும் கூட, இந்த ஒரு வரி துஆவும் கூட பல இன்னல்களுக்கு பிறகு மக்கள் பேசிக் கொண்டார்களாம், அய்யூப் ஏதோ பெரும் பாவம் செய்துவிட்டார், எனவேதான் அல்லாஹ் அவருக்கு நோயை கொடுத்து விட்டார் என்பதாக. இதை கேட்டு வருந்திய இறைவா, எனக்கு பல்லாண்டு காலம் நோயை கொடுத்தாய், நான் அதை சகித்துக் கொண்டேன், தாங்கிக் கொண்டேன், ஆனால் இந்த வார்த்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அய்யூப் இத் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி யதுர், இறைவா இந்த சொல் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. அதற்கு பிறகு சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கேட்ட பிரார்த்தனை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் ضرٍ வஆதைனாஹு அஹ்லா. நம்முடைய சோதனையை நீக்கினோம், நோயை குணப்படுத்தினோம், அவருடைய சொத்து செல்வங்களோடு அவரை சேர்த்து வைத்தோம் என்பதாக சொல்லிவிட்டு وَمِثْلَهُمْ مَعَهُمْ رَحْمَةٌ مِّنْ عِنْدِنَا وَذِكْرَى لِلْعَابِدِينَ. அல்லாஹ் யாரெல்லாம் இப்படி அழைக்கிறார்களோ, இப்படி செய்வார்களோ அவருடைய சோதனையில் இருந்து அல்லாஹ் அவருக்கு பூரண சுகத்தை கொடுக்கிறான், பூரண நிவாரணத்தை கொடுக்கிறான். பெருமக்களே, நமக்கு தெரியும் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலே மாட்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் அதை அழகாக சொல்லுவான், ஃபனாதா ஃபில் ظுலுமாத், ஃபனாதா ஃபில் ظுலுமாத். பெருமக்களே, குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து பாருங்கள். அந்த மேலுள்ள அத்தியாயத்திற்கு, அதுக்கு 2 அத்தியாயங்கள் ஆயத்துக்கு கீழே உள்ள வசனம் 41வது அத்தியாயத்தினுடைய 84வது வசனத்தில் அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசிவிட்டு 2 ஆயத்துகளுக்கு பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஃபனாதா ஃபில் ظுலுமாத், 3 இருள்களுக்குள் இருந்து யூனுஸ் அல்லாஹ்வை அழைத்தார். யாரும் உதவி செய்ய முடியாது, யாருக்கும் தெரியாது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அங்கு இருக்கிறார்கள் என்பதாக. ஃபனாதா ஃபில் ظுலுமாத், இரவின் இருள், கடலினுடைய இருள், மீன் வயிற்றினுடைய இருள், 3 இருளில் இருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற பிரார்த்தனையை செய்தார். ஃபஸ்தஜப்னா லஹு வ நஜ்ஜைனாஹு மினல் லகம் வ கதாலிக நுன்ஜில் முஃமினீன். பிரார்த்தனையினுடைய சைஸ் இருக்கிறது. 40 ஆண்டுகள் 40 வருடங்களுக்கு பிறகு கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்த துஆவிற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் பதில் கொடுத்தோம், வனஜ்ஜைனாஹு மினல் லகம், அவருடைய கஷ்டத்தை நீக்கினோம், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். யார் உலகில் இப்படி சிக்குன்று அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்களோ, வகதாலிக நுன்ஜில் முஃமினீன், அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி நிவாரணத்தை கொடுப்பான். இதற்கு பிறகு கியாமத் வரை இருளுடைய இருட்டிலே, இரவினுடைய இருட்டிலே, கடலினுடைய இருட்டிலே, மீனுடைய வயிற்றுக்குள் யாரும் செல்ல போவது கிடையாது. அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டாலும் கூட யார் கதாலிக நுன்ஜில் முஃமினீன், யார் இப்படி பிரார்த்திப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இத்தகைய வெற்றியை கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். இவற்றெல்லாவற்றுக்கும் மேலாக சூரா மரியமினுடைய ஆரம்ப வசனத்தில்
சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து படித்து பாருங்கள், கண்ணில் இருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். வஸக்கரியா இஸ் நாதா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா, மிக தனிமையில், யாரும் இல்லாத நேரத்திலே மிக தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி அல்லாஹ்வை அழைத்தார். வஸக்கரியா இஸ் நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா, மிக மெல்லிய குரலிலே, யாரும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ்வை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி வஷ்தஅல الرأسு ஷைபன் வலம் அகு பிதுஆஇ ரப்பி ஷகியா. ஆரம்பத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள், இறைவா இதற்கு முன்னால் 74 வயதுக்கு முன்னால் 74 வயது வரை எத்தனையோ துஆக்களை கேட்டிருக்கிறேன், அனைத்தையும் நீ அங்கீகரித்திருக்கிறாய். வலம்மக்கு பிதுஆஇக ரப்பி ஷகியா, இதற்கு முன்னால் நிறைய பிரார்த்தனையை கேட்ட நேரத்திலே அனைத்தையும் நீ அங்கீகரித்திருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள். قال ربي إني وهن العظم مني واشتعل الرأس شيبا. எனக்கு 74 வயதுகளாகிவிட்டது, எலும்புகள் எல்லாம் அப்படியே அதனுடைய வலுவை இழந்து விட்டது. இதற்கு பிறகு வயதாகிவிட்டது, என்னால் முயற்சி செய்து குழந்தை பிறக்கும் என்ற வாய்ப்பே கிடையாது என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை சொல்கிறார், வகான இம்ராத்தி ஆகிரா, நான் வயதானவன், எலும்புகளிலே அதனுடைய சக்திகளை எலும்புகள் இழந்து விட்டது என்பதோடு மட்டும் இல்லாமல் வகான இம்ராத்தி ஆகிரா, என்னுடைய மனைவி மலடி என்பதாக முழு உலகம் ஒட்டுக்கொண்டது. எல்லா மருத்துவமும் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய மனைவி மலடி என்பதாக. வகான இம்ராத்தி ஆகிரா, என் மனைவியும் மலடியாக இருக்கிறார். ஃபஹபுலி, நீ எனக்கு கிஃப்டா கொடு, மில்லதுன்க, என்கிட்ட இருந்து இல்ல உன்னிடத்தில் இருந்து, வலியா எனக்கு ஒரு வாரிசை, எனக்கு நீ அன்பளிப்பாக கொடு. என்னுடைய சக்தியை கொண்டோ ஆற்றலை கொண்டோ என் மனைவியினுடைய மலட்டுத்தன்மையை கொண்டோ கேட்கவில்லை, உன்னிடத்திலிருந்து கேட்கிறேன். ஃபஹபலி, நீ கொடு, மில்லதுன்க வலியா, உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு வாரிசை கொடு. கேட்டவுடன் முழு இயலாமையா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் முற்றுக்கொண்டார்கள். இதற்கு பிறகு என்னால் என் முயற்சி செய்தோ வேறு மனைவியை முடித்தோ திருமணம் பெற்றுக் கொள்ள முடியாது, ஏன்னா எனக்கு அந்த தகுதியே கிடையாது. எலும்புகள் அதனுடைய தன்மை இழந்து விட்டது. மிக அற்புதமான வசனம். எலும்புகள் அதனுடைய சக்தியை அதனுடைய குவத்தை இழந்து விட்டது. என் மனைவியோ மலடி. சரி, மனைவி மலடியாக இருக்கிறார், என் எலும்புகளுக்கு ஆற்றல் இருந்தால் நான் திருமணம் முடித்து குழந்தை பெற்றுக் கொள்ள முடியும், எனக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. அனைத்து கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. ஃபஹபுலி மில்லதுன்க வலியா, உன்னால் மட்டும் முடியும், நீ எனக்கு உன் புறத்திலிருந்து ஒரு வாரிசை கொடு என்பதாக கேட்ட பிறகு அல்லாஹ் பதில் சொன்னான், யா ஜக்கரியா, என்னோட அடியார் ஜக்கரியாவே, இன்னானு பஷ்ஷிருக, இப்போது நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் சுப செய்தியை, பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, உமக்கு ஒரு குழந்தையை கொடுப்போம் அல்ல, அல்லாஹ்வுடைய பதிலை பாருங்கள், யஹ்யா என்ற ஆண் மகனை கொடுப்போம். அந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம், அல்லாஹ்வே பெயர் வைத்தான், யஹ்யா என்ற ஆண் மகனை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் வாக்களித்த பிறகு சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்களாம், அன்னா யகூனு லி குலாமுன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? வகானத் இம்ராத்தி ஆகிரா, என் மனைவியோ மலடியாக இருக்கிறார். வகத் பலகது மினல் கிப்ரி இஜியா, நான் வயதில் மிக தீர்ச்சி அடைந்து விட்டேன், இதற்கு பிறகு நாங்கள் ஒன்று கூடி குழந்தை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானாம், கால கதாலிக் قال ربك هو علي حي وقد خلقتك من قبل ولم تك شيئا. நீங்கள் இல்லாமல் இருந்த பொழுது உங்களை உருவாக்கிய அல்லாஹ், நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையை உருவாக்குவது அல்லாஹ்விற்கு சிரமம் இல்லையே. நீங்கள் இல்லாமல் இருந்த பொழுது உங்களுடைய தந்தை ஆதமை அல்லாஹ் படைத்திருக்கிறானே, உங்களை படைத்தானே, உங்களுடைய மனைவியை படைத்தானே, நீங்கள் இருவரும் இருக்கிறீர்கள். உங்கள் இருவரிலிருந்து யஹ்யா என்ற ஒரு மகனை அல்லாஹ் கொண்டு வருவது கஷ்டம் இல்லை, அல்லாஹ் கொண்டு வருவான். நீங்கள் 3 நாட்கள் மௌனமாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். எனவே நம் மேலே சொல்வதில் இருந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அதே போன்று நோயுற்றவர்கள், நோயினால் பிடித்துக் கொண்டவர்கள், கஷ்டங்களில்
மாட்டிக்கொண்டவர்கள். அந்த நபிமார்கள் என்ன பிரார்த்தனையை மேற்கொண்டார்களோ, அந்த நபிமார்கள் எந்த பொறுமையை மேற்கொண்டார்களோ அந்த பொறுமையை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி மேற்கொண்டால் தான் நாம் அல்லாஹ்வின் உண்மையான விசுவாசிகள். அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், கண்ணை கொடுத்தான், காலை கொடுத்தான், அல்லாஹ் படைத்தான், உதவி செய்தால் உதவி செய்வான் என்று நாவினால் பீற்றுகிறோமே, இந்த பீற்றுதலுக்கு உண்மை எது என்றால் நமக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுது, இன்னல்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று பொறுமையாக இருப்பது. மார்க்க விஷயங்கள் சோதனைகளிலிருந்து வெல்ல இதை மட்டும் அல்லாஹ் இடத்துல கேட்கவில்லை. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக ஆட்சியை கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள்? ரப்பி ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின். இது போல நாம் யாரும் இதுவரை கேட்டதும் கிடையாது, கேட்பதும் கிடையாது. நமக்கு தேவை வியாபாரத்துல பரக்கத்து, நமக்கு தேவை சொத்து சுகம், நமக்கு தேவை லக்ஸரியான வாழ்க்கை, இந்த உலகத்துல கண்ணியம். அல்லாஹ் சொல்கிறான், அதையும் நீங்கள் அல்லாஹ் இடத்திலே கேட்டால் நீங்கள் கேட்பதை விட அல்லாஹ் அதிகமாக கொடுக்கிறான். ரப்பி ஃபிர்லி, சுலைமான் நபி கேட்டார்கள், இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கன், எனக்கு ஆட்சியை கொடு, லா யம்பகி லி அஹதின், இவ்வுலகில் நீ இதற்கு முன்னால் யாருக்கும் கொடுக்காத ஒரு ஆட்சியை கொடு. இப்படி ஒரு வசனத்தில், ஒரே ஒரு வசனம், ஒரு வசனத்தினுடைய பாதி கூட அல்ல, ஒரு வரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்தான். எப்படி? உலக ஆட்சி அல்ல, இவ்வுலகில் எத்தனை படைப்புகள் படைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனையினுடைய ஆட்சி அல்லாஹ் வழங்கினான். அல்லாஹ் முழுக்க முழுக்க வாரி வழங்கினான். எறும்பு பேசியதை கேட்டார்கள், யா அய்யுஹன் நம்ரு துகுலு மசாகினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமான் வ ஜுனூதுஹு வ ஹும் லா யஷ்உரூன். எறும்புகளுக்கு அந்த எறும்புடைய தலைவி சொன்னதாம், எறும்புகளே நீங்கள் உங்களுடைய கூடுகளுக்கு நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய படையும் வந்து கொண்டிருக்கிறது. இதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். நமக்கு தெரிந்த விஷயம் தான், புதுசுலாம் ஒன்றும் கிடையாது. பல முறை பல பயான்களை நாம் கேட்டிருப்போம். கேட்டுவிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எறும்பு பேசியதை அல்லாஹ் எடுத்து காட்டினான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபதபஸ்ஸம லாஹிகா, கடவாய்ப்பது தெரியும் அளவு சிரித்தார்கள். மின் கௌலிஹா வகால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வஅஅமல ஸாலிஹன் தரல்லாஹ் வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். இன்னைக்கு எறும்பு பேசுறது எனக்கு கேட்டுச்சுன்னு வைங்க, பள்ளிக்கிழமையில பெரிய பாவனாதானே, எறும்பு பேசுறது எனக்கு கேட்டுச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகும்? பார்த்தீர்களா, உலகில் எனக்கு எறும்பு பேசியது கேட்கிறது, என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்று என்பதாக நம்முடைய கருத்து இருக்கும், பேசும் என்னுடைய கருத்தும் கேட்கும் உங்களுடைய கருத்தும். ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஃபதபஸ்ஸம லாஹிகா மின் கௌலிஹா, எறும்புடைய வார்த்தையை கேட்டுவிட்டு சிரித்தார்கள். சிரித்துவிட்டு சொன்னார்களாம், அல்லாஹ் இடத்திலே பேசினார்கள், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி, இறைவா நீ எனக்கும் என் தந்தைக்கும் கொடுத்த நிஅமத்துக்கு கடைசி வரை நாங்கள் நன்றி சொல்லுவதாக ஆக்கிவிடு. பெருமக்களே, சோதனை ஏற்படும் பொழுது எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? அன்னி மஸ்ஸனியல் துர் فنادى في الظلمات أن لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين إذ نادى ربه نداء خفيا. இந்த துஆக்களை அல்லாஹ் கொடுத்து விட்டு அல்லாஹ் கேட்க சொல்லிவிட்டு ஆட்சியை கொடுக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டார்கள்? ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அலை. இந்த உலகில் பெரும் பதவிகளை, பட்டங்களை, ஆட்சிகளை, அதிகாரங்களை, செல்வங்களை பெற்ற பிறகு நாம் எப்படி கேட்க வேண்டும் என்ற துஆவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இவ்வுலகில் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹ் கேட்கிறான், அன்னா சபபுனல் மாஅ ஸப்பா ثم شققنا الارض شقا فانبتنا فيها حبا وعنبا وقلبا. நீங்கள் உண்ணுகிறீர்களே உணவு யார் கொடுத்தது? அன்னா சபபுனல் மாஅ ஸப்பா, நீங்கள் உண்ணும் உணவு நாம் பொழியக்கூடிய மழையின் மூலமாக ஏற்படுத்தியது. பேரித்தம்பழங்கள், தானியங்கள், ஜெய்தூன் எண்ணெய்கள் முழுக்க முழுக்க நாம் கொடுத்தது. அல்லாஹ் இந்த வசனத்திலே கேட்கிறான், அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. அல்லாஹ்விற்கு படைப்பது கஷ்டமாக இருந்தால், படைக்கும் அந்த விஷயம் அல்லாஹ் கஷ்டமாக இருந்தால், 6 அடி உள்ள உங்களை படைப்பது சிரமமா? அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமாஉ பனாஹா. எழுதி நிற்கிறதே, இந்த வானத்தை படைப்பது அல்லாஹ்வுக்கு கஷ்டம். அல்லாஹ் கேட்கிறான், வானங்களில் கோள்கள், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன், பல கோள்கள் இருக்கிறது,
மலைகள் இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு சிரமமா அல்லது 6 அடி உள்ள உங்களை படைப்பது சிரமமா? அல்லாஹ் படைப்பதோடு மட்டுமல்லாமல் முழுக்க முழுக்க இவ்வுலகில் நாம் எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையின் நெறிமுறையை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும். பெருமக்களே, அல்லாஹ்வை அடைய நமக்கு நிறைய வழி தெரியும். இவ்வுலக மக்கள் நிறைய வழியை பின்பற்றுகிறார்கள். ஆனால் எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழியில் சென்றால் மட்டுமே நிச்சயமாக அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன? அல்லாஹ்வே சொல்கிறான் ஹதீஸுல் குதுஸியிலே, அடர்ந்த காடு, உலகில் ஒரு அடர்ந்த காடு, அந்த அடர்ந்த காட்டில் பகலிலும் கூட சூரியன் நுழைய முடியாத அடர்ந்த காடு. அல்லாஹ்வுடைய வல்லமை அல்லாஹ் பேசுகிறான். பகலிலும் கூட சூரியன் நுழைய முடியாத, சூரியனுடைய ஒளிப்படாத அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டில் இரவு நேரத்தில் ஒரு கருப்பு எறும்பு ஒரு கருப்பு பானையின் மீது ஏறி செல்கிறது. அதையும் அல்லாஹ் பார்க்கிறான். அதனுடைய கால் சுவடையும் அல்லாஹ் பார்க்கிறான். அடர்ந்த காட்டிலே இரவு நேரத்திலே ஒரு கருப்பு எறும்பு கருப்பு பாறையின் மீது ஏறும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான். அந்த அல்லாஹ் பார்ப்பது மட்டுமல்லாமல் அவருடைய கால் சுவடுகளை அல்லாஹ் பார்க்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நாளைய உணவை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தார்களாம். அல்லாஹ்வுடைய வஹி வந்து கொண்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அவர்கள் மனிதர் தானே, ஒரு கால் நம்முடைய படிப்பினைக்காக கூட அல்லாஹ் செய்திருக்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நாளைய உணவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வஹி வந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வஹியை நிறுத்தினான். மூசாவே, இந்த காடுக்கு செல்லுங்கள் என்பதாக சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டுக்கு சென்றார்கள். தங்களுடைய அசாவை வைத்து ஒரு பாறை அடிக்க சொன்னான். பாறை அடித்தார்கள். அதற்குள் இன்னொரு பாறை இருந்தது. இன்னொரு பாறையும் அடிக்க சொன்னான். அந்த பாறையும் அடித்தார்கள். ஒரு சிறு புழு இருந்தது. அந்த புழுவினுடைய வாய்க்குள் ஒரு பச்சை இழை, சின்ன பச்சை இலை, அந்த புழுவினுடைய இலையை அந்த புழு எடுத்து அந்த பாறைக்குள் செல்கிறது. சொல்லும் பொழுது அந்த புழு சிறு படைப்பு ஒரு பிரார்த்தனை செய்கிறது, ஒரு துவா செய்கிறது. அந்த துவாவை மூசாவை கேட்க சொன்னான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், சுப்ஹானக், அல்லாஹ்வை புகழ்ந்தது. இத்தனை கடும் இருட்டிலும் கூட கடுமையான பாறைக்குள் எனக்கு உணவளித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பதாக அந்த புழு அல்லாஹ்வை பிரார்த்தித்தது, அல்லாஹ்வை புகழ்ந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள், எனக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான் என்பதாக. பெருமக்களே, அனைத்தையும் அல்லாஹ் செய்கிறான். நோய், கஷ்டம், சிரமம், கடன், இயலாமை அனைத்துமே உலகில் எதுவெல்லாம் ஏற்படுகிறதோ அனைத்தும் அல்லாஹின் புறத்தில் ஏற்படுகிறது. அது அனைத்தும் ஏற்படும் பொழுது நபிமார்கள் எத்தகைய பொறுமையை மேற்கொண்டார்களோ, எத்தகைய பிரார்த்தனை செய்தார்களோ அத்தகைய பிரார்த்தனையை செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வேண்டும். அல்லாஹ் தான் நம்மை உலகில் படைத்தான், பரிபாலிக்கின்றான், பரிபாலிப்பான், உதவி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கை எப்போது வரும்? எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த வாழ்க்கையில் வரும். அது இல்லாமல் இவ்வுலகில் அல்லாஹ்வை அடைய எத்தனை தவம் இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அன்பையோ அல்லாஹ்வுடைய பாசத்தையோ நிச்சயமாக பெற முடியாது. அல்லாஹ்வை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை சரியாக தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி எம்பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிதான். ஒருவர் அல்லாஹ்வை அடைந்து கொள்வதற்காக வேண்டி கடும் தவம் இருக்கிறார். ஒரு மரத்துக்கு கீழே முதல் நாள் அமர்ந்து தவம் செய்கிறார். அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து விட்டது, அந்த எல்லை வந்து விட்டது. அல்லாஹ்வை அடையும் பொழுது கண்ணை திறந்து பார்த்தார். ஒரு பெண் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் வந்தால் சிந்தனை மாறியது. தவம் காய்ந்து விட்டது. இறைவனை அடைந்து கொள்ள வேண்டும். மறுநாள் கண்ணை கட்டி கொண்டார். அதே நேரம், அதே எல்லை அல்லாஹ் இறைவனை அடையக்கூடிய அந்த நேரம் வந்தது. அந்த பெண்மணி வந்தால் அவருடைய காலில் கொலுசு அணிந்து கொண்டு வந்தால் அந்த சப்தம் கேட்டது. தவம் கழிந்தது. மூன்றாவது நாள் கண்ணையும் கட்டினார், காதையும் அடைத்தார், அமர்ந்தார், தவம் இருந்தால் எல்கை வந்தது. பெருமக்களே, அந்த பெண்மணி வரும் பொழுது பூ வைத்துக் கொண்டு வந்தால் அதனுடைய மனம் மூக்கிற்குள் சென்று தவம் கலைந்தது. அதற்கு பிறகு நாலாவது நாள் கண்ணை அடைத்துக் கொண்டார். உருது கிதாபில் வரக்கூடிய செய்தி, கண்ணை அடைத்துக் கொண்டார், காதை அடைத்துக் கொண்டார், மூக்கை பொட்டிக் கொண்டார், முழுக்க ஒரு மையத்தை போன்று அமர்ந்தார். அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்தது, எல்லை வந்தது. ஆனால் அந்த பெண் வரவில்லை.
ஒரு சத்தம் கேட்கவில்லை, மனம் பெறவில்லை. மாறாக இவருடைய சிந்தனை மாறியது. இந்த நேரத்தில் தானே அந்த பெண்ணுடைய சப்தம் கேட்டது, பெண் வந்தால் என்ற சிந்தனை மாறியது, தவம் கலைந்தது என்பதாக உருது கிதாபில் எழுதுவார்கள். மாறாக பெருமக்களே, அல்லாஹ்வை அடைவதற்குண்டான இயல்கை என்ன, எல்லை கோடு என்ன? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி மட்டும் தான் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும். எப்படி? எம்பெருமானார் ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக ஒரு வழியை காட்டிக் கொடுத்தார்கள். அஸபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பாருக்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு நாயகத்தை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். பெருமானுடைய மௌத்துக்கு பிறகு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காட்டு அரபி வந்தார், ஒரு கிராமத்து அரபி வந்தார், ஒட்டகத்தை கட்டினார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாக்கு முன்னால் அமர்ந்தார். கடுமையான நேரம், நீண்ட நேரம் அழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார். பிரார்த்தனையிலே சொன்னார், வலவ் அன்னஹும் யظلموا انفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது இறக்கப்பட்ட வசனம், யார் தன் ஆத்மாவிற்கு தனக்குத்தானே அநீதம் செய்து கொண்டார்களோ அவர்கள் நாயகமே உங்களிடத்தில் வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால், உங்களிடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால், நீங்களும் அவர்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்தால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்ற பிரார்த்தனை என்ற ஆயத்தை மீண்டும் மீண்டும் ஓதுகிறார். வலவ் அன்னஹும் யظلموا انفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول فاستغفروا الله واستغفر لهم الرسول فاستغفروا الله واستغفر لهم الرسول لوجدوا الله توابا رحيما. யார் தனக்கு தானே அநீதம் செய்துவிட்ட பிறகு நபியே உங்களிடத்தில் வந்து அமர்ந்து ஜாஊக உங்களிடத்திலே வந்து வஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு வஸ்தக்ஃபர லஹுர் ரசூல் நபியாகிய நீங்களும் அவருக்காக மன்னிப்பு கேட்டால் லவஜுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான் என்ற ஆயத்தை கேட்டுவிட்டு ஓதிவிட்டு யா ரசூலுல்லாஹ் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், என்னை மன்னிக்க அல்லாஹ்விடத்திலே கோருங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டே அப்படியே அமர்ந்தே உறங்கிவிட்டார். அஸபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறார்கள், நானும் உறங்கினேன். என் கனவிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸபியே அஸபியே அவரிடத்திலே சொல்லுங்கள் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்து விட்டான் என்பதாக. பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை அடைய எந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வழிமுறைகளிலே மட்டும் தான் அல்லாஹ்வை அடைய முடியும், அல்லாஹ்வுடைய ஆற்றலை வழங்க முடியும். அல்லாஹ் ரஹ்மான், ரஹீம், சத்தார், கஃபார், அஸீஸ், கஹார், வஹாப், சத்தார். பெருமக்களே, இந்த அனைத்து தன்மைகளும் உள்ளவன் அல்லாஹ். அந்த அனைத்தையும் பூர்ணமாக விளங்கும் நல்ல பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாமும் சரியான முறையில் அல்லாஹ்வை விளங்கும் தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை கற்றுத்தரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. பெருமக்களே, நல்ல வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மற்ற 11 மாதங்கள் 10 மாதங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி கற்றுக் கொடுக்கும் வாய்ப்பு நமக்கு கிடைப்பது கிடையாது. இந்த மாதங்களில் இந்த 2 மாதத்திலே ஏப்ரல் மேலே நமது பிள்ளைகள் நம் கைவசம் இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து அல்லாஹுக்காக வேண்டி மிக மிக கெஞ்சி கேட்கிறோம், தங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வை பற்றி கற்றுக் கொடுங்கள், அல்லாஹ் ரசூலை பற்றி கற்றுக் கொடுங்கள். நல்ல வாய்ப்பு இது.